ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தெலுங்கு சினிமா உலகில் முன்னணி நட்சத்திரமாக திகழ்ந்து வருபவர் நடிகர் மகேஷ் பாபு. தமிழ் சினிமாவில் விஜய் எப்படியோ அப்படித்தான் தெலுங்கு சினிமாவில் மகேஷ் பாபு. விஜய் பெரும்பாலும் தெலுங்கில் மகேஷ் பாபு நடித்து வெற்றி பெற்ற படங்களை தமிழ் ரீமேக்கில் நடித்து வந்தார். அது அவரது சினிமா கேரியரில் பெரிய அளவில் உதவியது. தெலுங்கில் மகேஷ் பாபு நடித்த ஒக்கடு படம் தமிழில் கில்லி என்ற பெயரிலும், தெலுங்கில் போக்கிரி என்ற பெயரில் மகேஷ் பாபு நடித்த படம் தமிழிலும் போக்கிரி என்ற பெயரில் வெளியானது. இந்த இரண்டு படங்களும் விஜயின் சினிமா கேரியரில் வசூல் சாதனை படங்களாக அமைந்தன. அந்த அளவிற்கு புகழின் உச்சத்தில் இருக்கும் மகேஷ் பாபு குறித்த ஒரு சர்ச்சைதான் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. மகேஷ் பாபுவின் புகழ் வெளிச்சத்தை பயன்படுத்தி பல்வேறு நிறுவனங்கள் அவரை பிராண்ட் அம்பாசிடராக தேர்வு செய்கின்றன. இதன் மூலம் தங்களது பொருட்கள் மற்றும் சொத்துக்களை விற்று கல்லா கட்டி வருகின்றன. அந்த வகையில் சாய் சூர்யா டெவலப்பர்ஸ் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு மகேஷ் பாபு பிராண்ட் அம்பாசிடராக உள்ளார். இந்த கட்டுமான நிறுவனத்தை விளம்பரப்படுத்துவதற்காக நடிகர் மகேஷ் பாபு 3,40,00,000 ரூபாய் சம்பளமாக வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள ரங்காரெட்டி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் மகேஷ் பாபுவின் விளம்பரத்தை நம்பி இல்லாத ஒரு இடத்தை வாங்கி நஷ்டமடைந்ததாக புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின்படி பாலாப்பூர் கிராமத்தில் ஒரு நிலத்தை வாங்குவதற்கு சுமார் 35 லட்சம் ரூபாய் பணம் செலுத்தியுள்ளார். பின்னர் அப்படி ஒரு நிலமே அந்த ஊரில் இல்லை என்பதை அறிந்து பாதிக்கப்பட்ட நபர் தன்னுடைய பணத்தை திருப்பி தருமாறு அழுத்தம் கொடுத்துள்ளார். அப்போது நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சதீஷ் சந்திரகுப்தா பல தவணைகளில் 15 லட்சம் ரூபாய் மட்டுமே செலுத்தியதாக கூறியிருக்கிறார். இதன் நீட்சியாக போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த நிறுவனம் மகேஷ் பாபுவின் படத்தை காட்டி அங்கீகரிக்கப்படாத மனைகளை விற்று மோசடியில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. இந்த மோசடியில் மகேஷ் பாபுவுக்கு நேரடி தொடர்பு இல்லை. இருந்த போதிலும் மகேஷ் பாபு விளம்பர தூதராக இருந்ததால் அவர் மீது கொண்ட நம்பிக்கையால் முதலீடு செய்ததாக வாடிக்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இத்தகைய சூழலில் சாய் சூர்யா டெவலப்பர்ஸ் நிறுவன மோசடி புகாரில் மகேஷ் பாபுவுக்கு நுகர்வோர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தற்போது ராஜமௌலியின் படத்தில் மகேஷ் பாபு பிஸியாக நடித்து வரும் நிலையில் அமலாக்கத்துறையை தொடர்ந்து நுகர்வோர் குறைதீர் ஆணையமும் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த வழக்கில் 3ஆம் நபராக சேர்க்கப்பட்ட மகேஷ் பாபு வரும் 8ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தெலுங்கு சினிமாவிலும் ரசிகர்களிடையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.